ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தமிழ்லேருந்து பார்க்க போகிறோம் மரபு கவிதை முடியரசன் பற்றி. இவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு. துரைராசு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ராஜாக்கள்கிட்ட மணிமுடி இருக்கும், ப்ளஸ் வெள்ளைக்காரங்களை துரைன்னு அழைப்போம். அப்போ வெள்ளைக்கார துரைகளுடைய முடி அமைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ராஜாக்கள்கிட்ட மணிமுடி இருக்கும். அதை வச்சு துரைராசு கொண்டு வந்துடுங்க. முடியரசன், முடின்ற வேர்டுக்குள்ளே தான் என்ன இருக்குது, துரை. துரை வெள்ளைக்கார துரை, ராசு முடி. அடுத்து பெற்றோர் வந்து சுப்புராயலு சீதாலட்சுமி. சுப்புவுக்கும் சீதாவுக்கும் முடி பெருசாக இருந்ததாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஊர் வந்து பெரியகுளம். பெரியகுளம் எங்கே இருக்குன்னா தேனியில் இருக்குது. காலம் வெள்ளைக்கார துறைகளாக சொன்னோம் இல்லையா. ஸோ காலம் வந்து 1920 to 1998. சிறப்பு பெயர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி கவியரசு. முடி நிறைய வளர்ந்து குருவி கூடு கட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு தலைக்குள்ளே வந்து வானம்பாடி கூடு கட்டி கவி பாடதாக வச்சுக்கோங்க. அப்போ சிறப்பு பெயர் திராவிட நாட்டின் வானம்பாடி கவியரசு. இந்த கவியரசுன்ற பட்டம் வந்து பரம்பு மலை விழாவில் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் கொடுக்கப்படுது. அப்போ வானம்பாடி என்ன பண்ணுது, பரம்பெடுத்து குன்றத்தில் குன்றக்குடியில் அடித்ததுனால அந்த கவி பாடதாக வச்சுக்கோங்க. அடுத்த நூல்கள் வந்து பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, ஊன்றுகோல், முடியரசன் கவிதைகள். முடியரசன் சொன்ன உடனே முடியில் பூச்சி விடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பூங்கொடி வந்துடுமா, பூ வந்துடும். பூங்கொடி வந்து ஒரு வீரமான காவியம் படைத்த காவியப்பாவை. அப்போ வீரகாவியம், காவியப்பாவை அந்த நூல்கள் தான் ஊன்றுகோலாக இருக்குது. எதுக்குன்னா முடியரசன் கவிதைகள்ன்றதுக்கு ஊன்றுகோலாக இருக்குது. இனி பூங்கொடின்றது வந்து அந்த காவியம் வந்து 1966 தமிழக அரசினுடைய பரிசு பெறுது. அப்போ பூங்கொடி தமிழக அரசினுடைய பரிசு பெற்றிருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரகாவியம் வந்து தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற நூல். வீரகாவியம் தமிழ் வளர்ச்சி கழக பரிசு, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ காவியங்கள்லாம் இருந்ததுனால தான் தமிழ் மொழி வந்து வளர்ச்சி அடைந்தது. அப்போ தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற நூல் பூங்கொடி தமிழக அரசினுடைய பரிசு பெறுதா 1966. அடுத்து காவியப்பாவை. அடுத்து ஊன்றுகோல் வந்து பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பற்றிய நூல். அப்போ பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஊன்றுகோல் ஊனி நடந்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியரசன் கவிதைகள். புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூலில் நானிலம் படைத்தவன்ற தலைப்பில் இவருடைய பாடல் வந்து இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.